மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் கணவனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெண் ஒருவர் கண்ணீர் மல்க புகார் அளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வில்லியநல்லூரை சேர்ந்தவர் பிரேமா. ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தன் கணவர் இறப்பில் மர்மம் இருப்பதாகவும் புகார் அளித்தாலும் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என கண்ணீர் மல்க கூறினார். சேலத்தை சேர்ந்த சிவகாமி மற்றும் அவரது மகன் இளஞ்சொழியன், வில்லியனூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, ராமமூர்த்தி மீது சந்தேகம் உள்ளதாகவும் புகார் தெரிவித்தார். குடும்ப தகராறு காரணமாக இரண்டாவது மனைவியுடன் வாழ்ந்து வந்த கணவர் சண்முகம் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வில்லியனூரை சேர்ந்த பிரேமா என்பவர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கணவனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக மனு அளித்தார். இதில் கணவனின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் போலீசார் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் சேலத்தை சேர்ந்த சிவகாமி, அவரது மகன் இளஞ்சொழியன் மற்றும் வில்லியனூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, ராமமூர்த்தி மீதும் சந்தேகம் உள்ளதாகவும் தெரிவித்தார். இவங்க 6ஆம் தேதி அன்னைக்கு நைட்டே அடிச்சு அவரை தூக்க மாட்டி விட்டு எங்க வீட்டுல அவங்க இருந்த வீட்டுல வச்சு தூக்க மாட்டி விட்டுட்டு எங்க வீட்டுல வந்து தூக்க மாட்டி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சேலத்துக்கு போயிட்டாங்க. எங்க ஈவில வந்து சரவணகுமார், மணிகண்டன் 2 பேரும் அவங்கதான் சார் இதுக்கு ஃபுல்லா கோஆபரேட் பண்ணது. அந்த பொம்பளைக்கு என்னோட சர்வீஸ், அவரோட சர்வீஸ் புக்ல இருந்த என் பேரெல்லாம் எடுத்துட்டு எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு வேலைகள் எல்லாம் வரக்கூடாது, பணம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கோர்ட் ஆர்டர் எல்லாத்தையும் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு எங்களை ரொம்ப 2 வருஷமா தவிக்க விடுறாப்ல சார்.